தரிசனமாலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு திருப்பதி சாரம் திருவாழ் மார்பன் திருக்கோவில், கன்னியாகுமரி. மூலவர் திருவாழ் மார்பன். தாயார் கமலவல்லி நாச்சியார் மகாலட்சுமி. தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம். ஊரின் புராண பெயர் திருவன் பரிசாரம். ஊரின் பெயர் திருப்பதி சாரம், கன்னியாகுமரி. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருப்பதி சாரம் திருவாழ் மார்பன் திருக்கோவில் நாகர்கோவிலிலிருந்து திருநெல்வேலி செல்லும் வழியில் சுமார் 2 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற பெருமைமிக்க தலம். இந்த கோவில் கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், ஒற்றைக்கல் மண்டபம் ஆகிய மண்டபங்களை கொண்டுள்ளது. இங்கு விமானம் இந்திர கல்யாண விமான அமைப்பை சார்ந்தது. கோயிலுக்கு வெளியே 40 அடி உயரமுள்ள கொடிமரம் உள்ளது. கொடிமரத்தின் பக்கத்தில் பெரிய பலிபீடமும் கோயிலுக்கு வெளியே சோம தீர்த்தமும் உள்ளது. கருவறையில் திருவாழ் மார்பன் 4 கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த தலத்தின் இறைவன் 7 முனிவர்களால் சூழப்பட்டு காட்சி தருகிறார். திருவாகிய லட்சுமி தனது பதியாகிய திருமாலை இவ்விடத்தில் சார்ந்ததால் இவ்வூர் திருப்பதிசாரம் என அழைக்கப்படுகிறது. மூலவர் 4 கரங்களுடன் சங்கு சக்கரங்களுடன் அபயமுத்திரை காட்டி அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறார்.
மூலவர் 9 அடி உயரம். இந்த விக்கிரகம் கடு சர்க்கரை யோகம் என்ற கலவையினால் உருவாக்கப்பட்டது. அதாவது கல்லும் சுண்ணாம்பும் தேர்வு செய்யப்பட்ட விக்கிரகத்தின் மேல் கடுகும் சர்க்கரையும் சேர்ந்த பசையினால் பூசுவர். இந்த முறைக்கு கடும் சர்க்கரை யோகம் என்று பெயர். எனவே மூலவருக்கு அபிஷேகங்கள் செய்வதில்லை, உற்சவருக்குத்தான் அபிஷேகம் செய்கின்றனர். இதனால் இந்த கோவிலில் இறைவிக்கு தனியாக கோவில் இல்லை. நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்ந்துள்ளது போன்ற மிக அழகிய சிலை ஒன்று இந்த தலத்தில் உள்ளது. பிரதான வளைவை கடந்து கோவிலுக்குள் சென்றதும் நேரே தோன்றும் கருவறை விமானத்தை பிராகார சுற்றாக தரிசிக்கலாம். இடதுபுறம் மூலவர், பின்புறம் சாந்த யோக நரசிம்மர், வலதுபுறம் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அந்த விமானத்தில் காட்சி தருகிறார்கள். திருவாள் மார்பன் பெருமாள் கருவறைக்கு வலது பக்கம் ராமர், சீதை, லட்சுமணர், அனுமன் ஆகியோர் தனி சன்னதியில் கொலுவிருக்கிறார்கள். இவர்களுடன் விபீஷணர், அனுமன், குலசேகர ஆழ்வார், அகத்தியரையும் சேர்ந்து தரிசிக்கலாம். பெருமாளுக்கு எதிரே கருடாழ்வார் உள்ளார். கருவறை சுற்றில் கன்னிமூல விநாயகர் தரிசனமளிக்கிறார். கோவிலுக்கு வெளியே வந்தால் எதிரே சோம தீர்த்தம். அதற்கு இடப்புறம் ஒரு அரச மரம். அதன் அடியில் கட்டப்பட்ட மேடையில் விநாயகர் மற்றும் நாகர்கள் அமைந்திருக்கிறார்கள். சோம தீர்த்த கட்டத்திற்குள் சூரிய நாராயணன் தனியே சிறு சன்னதியில் நின்றிருக்கிறார். பக்கத்தில் சுதை சிற்பமாக அக்னி மாடன். கோவில் மதில் சுவரை சுற்றி வந்தால் வடக்கே உதய நங்கையார் அவதரித்த பகுதியை காணலாம். நம்மாழ்வாரின் தாயாரின் இந்த வீடு இப்போது ஒரு பஜனை மடமாக உள்ளது. இந்த கோவிலின் தல வரலாறை சற்று காணலாம். தர்மங்கள் தலை சாய்ந்து அதர்ம சக்திகள் தலை விரித்தாடும் போது நல்லவர்களை காக்க, தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக திருமால் அவதாரம் எடுத்தார். அவர் எடுத்த தசாவதாரங்களில் நரசிம்ம அவதாரமும் ஒன்று. இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன். அவன் மகாவிஷ்ணுவின் பரம பக்தன். தன்னுடைய பேச்சை கேட்காமல் ஸ்ரீஹரியை வணங்கி வந்த பிரகலாதனை அவன் தந்தை பல கொடுமைகளை செய்து ஸ்ரீஹரியை மறக்கச் செய்கிறான். ஆனால் பிரகலாதன் மகாவிஷ்ணுவை விடாமல் வணங்கி வருகிறான். ஒரு கட்டத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. ஸ்ரீஹரியை காட்ட முடியுமா, அந்த மாயாவி எங்கிருக்கிறான் என்று கேட்கிறான். அவர் தூணிலும் இருப்பார்,
துரும்பிலும் இருப்பார் என்று சொல்கிறான் பிரகலாதன். சரி, இந்த தூணை பிளக்கிறேன், நீ சொல்லும் ஸ்ரீஹரி வருவானா என்று பார்க்கலாம் என்று அந்த மண்டபத்தில் இருக்கும் ஒரு தூணை தன் கதையால் பிளக்கிறான். தன் பக்தனின் வாக்கு பொய்யாக கூடாது என்று அந்த தூணை பிளந்து கொண்டு திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்தார். அதன் பிறகும் பரந்தாமனின் கோபாவேசம் அடங்கவில்லை. மிகவும் உக்கிரமாக இருந்தார். இதைக் கண்டு பயந்து போன லட்சுமி திருமாலை விட்டு பிரிந்து இயற்கை எழில் சூழ்ந்த திருப்பதி சாரத்திற்கு வந்து தவம் மேற்கொண்டாள். பிரகலாதனின் வேண்டுகோளுக்கு இணங்க சாந்தமடைந்த பகவான் லட்சுமியை தேடி அவள் இருப்பிடத்திற்கு வந்தார். லட்சுமி ஆனந்தமடைந்து பகவானின் திருமார்பில் நித்திய வாசம் செய்ததாகவும் அதனால் பகவானுக்கு திருவாழ் மார்பன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் ஊருக்கு திருப்பதி சாரம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் ஐதீகம். மேலும் இந்த தலம் வைணவர்கள் தெய்வமாக போற்றும் நம்மாழ்வாரின் தாயார் உதயநங்கை பிறந்த தலமாகும். நம்மாழ்வார் இங்குதான் அவதரித்தார். குருநாட்டு காரிமாறன் என்ற சிற்றரசனுக்கும் நாஞ்சில் நாட்டு திருவன் பரிசாரத்தில் இருந்த திருவாழி மார்பன் என்பவரின் மகளான உதய நங்கைக்கும் மணப்பெண்ணின் வீட்டிலேயே திருமணம் நடந்தது. இவர்களுக்கு பல ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை. அதனால் வருந்திய தம்பதிகள் மகேந்திரமலையின் அடிவாரத்தில் உள்ள
திருக்குறுங்குடி என்ற தலத்திற்கு சென்று அதன் வழியே ஓடும் ஆற்றில் நீராடி அங்கு எழுந்தருளியுள்ள பெருமாளிடம் குழந்தை வரம் வேண்டினர். பெருமாளும் அவர்கள் வேண்டுதலை ஏற்று தாமே அவர்களுக்கு மகனாக பிறப்பதாக வாக்களித்தார். உங்களுக்கு பிறந்த குழந்தையை ஆழ்வார் திருநகரில் உள்ள புளிய மரத்தடிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். கடவுள் அருளால் கருவுற்று மகப்பேருக்காக தாய் வீடான திருவன் பரிசாரத்துக்கு சென்றாள். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பௌர்ணமி நாளில் நம்மாழ்வார் பிறந்தார். திருக்குறுங்குடி பெருமாளின் கூற்றுக்கு இணங்க குழந்தையை ஆழ்வார் திருநகரில் உள்ள புளிய மரத்துக்கு பொன் தொட்டிலில் இட்டு எடுத்து வந்தனர். குழந்தை தவழ்ந்து சென்று புளிய மரத்தின் பொந்தில் நுழைந்து தெற்கு நோக்கி பத்மாசனத்தில் ஞான முத்திரை ஏந்தியவாறு காட்சியளிக்கும் ஆதிநாதரை வணங்கி நின்றது. இந்த குழந்தை 16 ஆண்டுகள் தியானத்தில் மூழ்கி இருந்தது. திருப்பதி சாரம் நம்மாழ்வாரின் அவதார தலமாக விளங்குகிறது. மதுரகவி ஆழ்வார் இந்த கோவிலுக்கு வந்தார். நம்மாழ்வார் மிகப்பெரிய மகான் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். மதுரகவி ஆழ்வார் எந்த பெருமாளையும் பாடாமல் தன் குருநாதரை பற்றி மட்டுமே பாடல்களை இயற்றியுள்ளார். பல்வேறு திவ்ய தேசங்களில் கோவில் கொண்டிருந்த பெருமாள்கள் எல்லோரும் நம்மாழ்வாரிடம் வந்து தன்னை பற்றி பாடல் இயற்றுமாறு கேட்டு வாங்கி சென்றிருக்கிறார்கள். நம்மாழ்வாரால் மட்டுமே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் திருப்பதி சாரம். இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் ஆடி மாதம் சுவாதி திருநாள். இந்த நாளில்தான் குலசேகர ஆழ்வாரை பெருமாள் வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றார். புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகள், ஆவணி மாதம் திருவோணம் திருமணத் தடையை நீக்குவதற்கும் கல்வியில் சிறப்பதற்கும் செல்வச் செழிப்புடன் விளங்குவதற்கும் பெருமாளை வேண்டுகின்றனர். பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து வழிபடுகின்றனர். திருப்பதி பெருமாளுக்கு நேர்த்திக்கடன் செய்ய நினைப்பவர்கள் இந்த பெருமாளுக்கு நேர்த்திக்கடன் செய்யலாம். சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை 5:30 மணி முதல் பகல் 1 மணி வரைதான் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் கருட சேவை விசேஷமாக நடக்கிறது. மன தூய்மை பெற தியானம் செய்வோம். இறை அருள் பெற ஆலயம் செல்வோம்.